இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 2 பேர் சந்துருவும் இன்னொருத்தர் யாரோ பிறந்தாமன்னு அது அந்த பேர் எனக்கு எப்பவும் வாயிலே வராது. அவரும் கிழிக்கிறாரு இந்த ஊழலை பற்றி. அதுக்கு மேலே கிளின்னு கிழிக்கிற அந்த ஜஸ்டிஸ் சந்துருன்னு ஒருத்தர் இல்லை கர்ணன் சொல்லி. நான் அவங்களாட்டெல்லாம் கேவலமாக பேசல. நான் பேசுனது வந்து நான் கண்டது, என் கண்ணால் கண்டது, நான் பார்த்தது தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து ஜஸ்டிஸ் லோடியான்னு சொல்லிட்டு ஒரு டெல்லியில் நினைக்கிறேன், இல்லாட்டி அவர் மகாராஷ்டிராவில் இருந்தார். கரெக்ட், மகாராஷ்டிராவில். அவரை சடனாக செத்து போயிட்டார். எல்லாருமே அது கொலைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மைக்கு கொலை தான். ஏன்னா எனக்கும் டெல்லியில் நிறைய பேர் அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறாங்க. அந்த கொலை செய்தது நம்ம யாரும் பார்க்கல, அந்த கடவுள் ஒருத்தர் பார்த்துருப்பார். செத்த நபர் உயிரோடு இல்லை, அந்த ஆத்மா ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அந்த ஒரு நம்மளுக்கு மேலே ஒன்று இருக்கும். அப்போ அந்த கொலையை செய்தவர்களுக்கு அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும். நம்ம அந்த மாதிரிலாம் எதையும் பண்ணல, நம்ம யாவனையும் கொள்ளை அடிக்கல. ஆனால் நம்மளை தான் எல்லோரும் கொள்ளடிச்சு நம்ம மேலே கேஸையும் போட்டுட்ருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம இடத்த ஆக்கியபை பண்ணிவிட்டு அவன் என்ன திமிராக பேசுகிறான். அன்றைக்கி நீங்களும் தான் இருந்தீங்க. நான் வந்து எல்லா ஐஏஎஸும் ஐபிஎஸும் ஈவன் ஜட்ஜஸ் கூட அவங்ககிட்ட சம்பளம் வாங்குறான்னு தான் பேசினான். இது நம்ம போய் எந்த கோர்ட் எந்த நீதிமன்றத்தில் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? இங்கே லொல்லா பேசுனது அவன் மனசாட்சிக்கு தெரியும், நம்ம பக்கத்தில் இருந்தவங்களாம் கேட்டவங்களுக்கு தெரியும். போய் கேஸ் போட்டான் என் மேலேயும் டெல்லிஷ் மேலேயும். அதுக்கப்புறம் எதுக்கு வாபஸ் வாங்கினான் டெல்லிஷ் மேலே? நீ என்ன சொல்கிற, டெல்லிஷ் உன்னை கொலை பண்ணுறதுக்கு வந்தான், நானும் கொலை பண்ணுறதுக்கு வந்தேன்னு சொல்லி. அதே வாய் என்ன சொல்லிச்சு, எங்கள் வக்கீல் தான் அந்த மாதிரி எழுத சொன்னார். எது, அவங்க வக்கீல் வந்து அவனை வந்து போய் கேஸ் கொடுக்க சொன்னான். அப்போ நான் கேட்ட கேள்வி, நான் உன்னை திங்க சொன்னால் நீ திங்குவியான்னு கேட்டேன். அதுக்கு சாட்சி இந்த சாந்தியும் ஷரத்தும், அவன் அந்த பையனோட அண்ணனுமே.